பாசுரத்துல நாச்சியார் தாயாருக்கே உரிய தயையோட தூங்குறவங்கள கொஞ்சி கொஞ்சி எழுப்புறாங்க. எத்தனை வகையான மனிதர்கள், எப்படியெல்லாம் உறங்குகிறோம். ஆழ்ந்து உறங்கும் அழகிய நங்கை அவள், குதூகலமானவள், களிப்புடைய பாவை அவள். கிழக்கே வெளுத்துவிட்டது, எருமைகள் மேய்ச்சலுக்கு வந்துவிட்டன. நீராடி தூய்மை பெறும் எண்ணத்தோட பலர் தயாராக இருக்கும் நிலையில் அவர்களையெல்லாம் காக்க செய்து உன்னையே எழுப்ப வந்தோம். நீ இன்னும் உறங்கலாமா? நேரமாகி பொழுதும் போய்க்கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி தூங்கும் தோழியை எழுப்புறாங்க. கேசி எனும் அரக்கனை அழித்தவன் அவன். கேசி என்ற அரக்கன் மாய வடிவங்கள் எடுக்க வல்லவன். மாயாவிகளின் ரூபங்களை உணர்ந்து நொடி பொழுதில் மாய்க்க பரமாத்மாவால மட்டுமே முடியும். கேசியின் வாயை பிளந்த கேசவன், கம்சன் ஏவிய மல் வீரர்களை அழித்தவன். எப்பேற்பட்டவன் என்று உணர்ந்தாயா? உன்னை அறியாமலே உனக்குள் பலவிதமாக வடிவமெடுக்கும் அரக்க குணங்களை க்ஷணத்தில் சாய்க்க வல்லவன். மாவீரன் என்று மட்டுமா நினைத்தாய்? தேவாதி தேவனவன். அவனை வணங்கினால் நம் குறைகள் களைந்து பேரருள் சித்திக்கும். எழுந்திரு, அவனை பாடி பணிவோம். பாசுரம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டாள் திருவடி சரணம். கீழ்வானம் வெள்ளன்றி எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்.